Hello friends, welcome to one more rep. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆப் ஒர்க் அவுட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ஆப் ஒர்க் அவுட்டில் உங்களுக்கு அந்த ப்ராப்பரான வி டேப்பர் வேணும்னா நீங்கள் உங்களோட அப்பர் ஆப்ஸ், லோவர் ஆப்ஸ், அப்புறம் உங்களோட ஆப்ளிக்ஸையும் சேர்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். பட் இந்த வீடியோவில் நம்ம வெறும் அப்பர் அண்ட் லோவர் ஆப்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஆப்ளிக் மசிலை ஈஸியாக தப்பாக ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அதை நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக போடலான்ட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நாம் வெறும் அப்பர் அண்ட் லோவர் ஆப்ஸ் பற்றி மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப் எக்ஸசைசஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 6 பேக் எப்படி கொண்டு வரதுங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் இன்டர்நெட்டில் போய் ஆப் எக்ஸசைசஸ் நீங்கள் தேடிங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸசைசஸ் வரும். நிறைய பேர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எக்ஸசைஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. தலைகீழ தொங்கிட்டு இருக்கிற மாதிரி சில காமெடியில் கூட பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஸுக்கு கிஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணால் போதும். கிஸ் பிரின்சிபல்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கிஸ் கிடையாது. இது கீப் இட் சிம்பிள் ஸ்டூபிட் அப்படின்னு. ஸோ இது ஏன் நான் கீப் இட் சிம்பிள்னு சொல்ல வரேன்னா, நம்ம ரொம்ப பேசிக்கான எக்ஸசைஸ் பண்ணோனாலே நம்மளோட ஆப்ஸை நம்மளால் நல்லாவே ட்ரெயின் பண்ண முடியும். பட் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் பர்சனலாக என்ன சிம்பிளான எக்ஸசைசஸ் நான் பண்ணுவேன், ப்ளஸ் அதை நான் எப்படி பண்ணுவேங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுறத விட நான் பண்ணுற பேட்டர்னை நீங்கள் ரிப்பீட் பண்ணோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி என்னோட ஆப் எக்ஸசைசஸ் பண்ணுவேன்னா, நான் ஒரு செட் முடிச்சுட்டு அடுத்த செட் அப்படி கண்டினியூஸாக ஒவ்வொரு எக்ஸசைஸாக நான் பண்ண மாட்டேன். யூஸ்வலாக ஆப் ஒர்க் அவுட் நான் சூப்பர் செட்டாக பண்ணுவேன். ஸோ சூப்பர் செட்னா என்னென்னு உங்களுக்கு தெரியலனா, சூப்பர் செட் எப்படி பண்ணோன்னா, இப்போ நீங்கள் ஃப்ளோர் கிரன்ச்சஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் முடிஞ்சோடனே அடுத்த எக்ஸசைஸ் ஹேங்கிங் லெக் ரைசஸ் பண்ணுவேன் நான். ஸோ இந்த 2 எக்ஸசைஸுக்கு நடுவில் ஒரு 5லேருந்து 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நான் விட்டுட்டு அடுத்த எக்ஸசைஸ்க்கு நான் போயிடுவேன். ஸோ இந்த 2 எக்ஸசைஸும் ஒவ்வொரு செட்டை முடிச்சாதான் அது ஒரு சூப்பர் செட்டாக கணக்காகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 சூப்பர் செட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 எக்ஸசைஸ் நார்மலாக பண்ணுற மாதிரி ஒரு 4 செட், இன்னொன்று இன்னொரு 4 செட் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் என்னோட ஒர்க் அவுட் பேட்டர்ன் இருக்கும். என்னோட ஆப் ஒர்க் அவுட் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா வீக்லி 3 டேஸ் பண்ணுவேன். ஸோ மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, இல்லாட்டி டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ 3 டிஃப்ரெண்ட் சூப்பர் செட் காம்பினேஷன்ஸ் பண்ணுவேன். அதில் ஃபஸ்ட்டு காம்பினேஷன் நம்மளோட ஆப் கிரன்ச்சஸும், இன்னொன்று சீட்டட் லெக் டக்ஸ். யூஸ்வலாக ஆப் கிரன்ச்சஸ் பண்ணும்போது நிறைய பேர் அவங்க கையை தலைக்கு பின்னாடி வச்சுட்டு அப்படியே நம்ம முட்டி வரைக்கும் தலையை கொண்டு போவாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க ஓவர் ஸ்ட்ரெஸ் அவங்க நெக் மேலே போட்டு அவங்க பாடியை புல் பண்ணுறதுனால நெக் பெயின் வரக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ப்ளஸ் நம்ம அது அவ்வளோ தூரம் நம்ம கொண்டு போகணும்னு கூட அவசியமே கிடையாது. நம்ம நம்மளோட அப்பர் பாடி லைட்டாக உள்ளே டக் பண்ணோனாலே நம்மளோட ஆப் மசில்ஸ் ஃபயர் அப் ஆகும். ஸோ ஃபயர் அப் ஆகுதுன்னு என்னென்னா, அந்த ஆப் மசில் கான்ட்ராக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் இந்த ஹாஃப் இது பண்ணாலே போதும். முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு ஆப் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போதும் நீங்கள் இந்த மாதிரி இந்த கர்லிங் மூவ்மெண்ட் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ப்ரீத் அவுட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் திரும்ப பின்னாடி போகும்போது ப்ரீத் இன் பண்ணணும். திரும்பவும் நீங்கள் முன்னாடி போகும்போது நீங்கள் ப்ரீத் அவுட் பண்ணணும். நீங்கள் ப்ரீத் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஆப் மசில்ஸ் இன்னும் நல்லா கான்ட்ராக்ட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த எக்ஸசைஸோட பேர் சீட்டட் லெக் டக்ஸ். இது ஆப் கிரன்ச்சஸ் முடிச்ச உடனே அடுத்தது இந்த சீட்டட் லெக் டக்ஸ் பண்ணுவோம். இது நான் எப்படின்னா ஒரு 20 கவுண்ட்ஸ் நான் அது பண்ணேன்னா இது ஒரு 20 கவுண்ட்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் 10 கவுண்ட்ஸ் அதை முடிச்சுட்டு நீங்கள் 10 கவுண்ட்ஸ் இதுக்கு கூட வரலாம். ஒரு தப்பும் கிடையாது இதில். பட் இதுக்கு எவ்வளோ கவுண்ட்ஸ் பண்ணுங்கிறத பற்றி நான் டீட்டெயிலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் டேக்கு நம்ம பண்ணுற அந்த சூப்பர் செட் எக்ஸசைஸ் ஒன்று அதே ஃப்ளோர் கிரன்ச்சஸ் தான், இன்னொன்று லெக் ரைசஸ். ஸோ லெக் ரைசஸ் எல்லோரும் எப்படி பண்ணுவாங்கன்னா, படுத்துட்டு வெறும் காலை மட்டும் மேலே தூக்குவாங்க, அவங்க இடுப்பை தூக்க மாட்டாங்க. பட் நான் இதை ரிவர்ஸ் கிரன்ச் மாதிரி பண்ணுவேன். ஸோ நம்ம எப்படி பண்ணோன்னா, கொஞ்சமாக இடுப்பை தூக்கி நம்ம உள்ளே கொண்டு வரும்போது நம்மளுக்கு லோவர் ஆப் கான்ட்ராக்ஷன் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இது 2 விதமாக பண்ணலாம். ஒன்று காலை நீட்டி வச்சுட்டு பண்ணலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் முட்டியை மடக்கி வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் டேக்கு நம்ம பண்ண போகிற சூப்பர் செட் எக்ஸசைஸ் பால் கிரன்ச்சஸ் அண்ட் ஹேங்கிங் லெக் ரைசஸ். ஸோ பால் கிரன்ச்சஸ் ஃப்ளோர் கிரன்ச்சஸ் மாதிரியே தான், ஆனால் இது நம்ம ஒரு பாலில் படுத்து பண்ணுவோம். இந்த பாலில் படுக்கும் போது நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளோட ஆப்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே நம்மளுக்கு இது வலிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதனால் ஒரு கம்மியான கவுண்ட்ஸ்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது கூட ஹேங்கிங் லெக் ரைசஸ். ஸோ ஹேங்கிங் லெக் ரைசஸ்க்கு உங்களுக்கு மெஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த எக்யூப்மெண்ட் வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட புல்லப் பாரில் தொங்கிட்டு கூட நீங்கள் ஹேங்கிங் லெக் ரைசஸ் பண்ணலாம். ஹேங்கிங் லெக் ரைசஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட பாடி நீங்க ரொம்ப ஸ்விங் பண்ணக்கூடாது. உங்கள் கால் உங்கள் பாடி கூட ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்தோடனே அங்கே நிறுத்திட்டு நீங்கள் திரும்ப அடுத்த ரெப்யூட்டேஷனுக்கு காலை இழுக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் உடம்புக்கு பின்னாடி வர வரைக்கும் நீங்கள் காலை இழுத்துட்டு மேலே கொண்டு போனீங்கன்னா அது தேவையில்லாமல் உங்கள் லோவர் பேக்கை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஹேங்கிங் லெக் ரைசஸும் இந்த லைங் லெக் ரைசஸ் மாதிரியே தான். உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் முட்டியை மடக்கி வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா அப்போ உங்களோட பாடி வெயிட் கொஞ்சம் கம்மியான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஈஸியாக அப்படி பண்ணலாம். ஸோ நீங்கள் பிகின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மடித்து வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக உங்களோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாகும் போது நீங்கள் காலை நீட்டி வச்சுட்டு பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த 3 நாளும் இந்த சூப்பர் செட் எக்ஸசைஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இது கூட நான் இன்னும் 2 எக்ஸசைஸ் பண்ணேன். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ரோப் கிரன்ச்சஸ். ஸோ இந்த ரோப் கிரன்ச்சஸ் வந்து கொஞ்சம் ஈஸியான எக்ஸசைஸ் தான். நம்ம ஜிம்மில் இருக்க கேபிள் மிஷினில் வெயிட்ஸ் போட்டுட்டு ரோப்பை வந்து நம்ம கீழே ஆப் கிரன்ச் பண்ணுற மாதிரி உள்ளே இழுக்கணும். ஸோ இதுலேயும் ப்ரீத்திங் பேட்டர்ன் அதே மாதிரி தான். நம்ம ஆப்பை ஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரி போகும்போது நம்ம மூச்சை விடணும், ரோப்பை மேலே கொண்டு போகும்போது நம்ம மூச்சை உள்ளே இழுக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஆப்ஸை வந்து இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரீத்திங் பேட்டர்ன் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரோப் கிரன்ச்சஸ் 3-4 செட் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பிளாங்க்ஸ் பண்ணுவேன். பிளாங்க் வந்து வெறும் ஆப்ஸுக்கு மட்டும் கிடையாது, நம்ம பாடியில் இருக்கிற போஸ்டீரியர் செயினில் இருக்க எல்லா மசில்ஸுக்குமே அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ போஸ்டீரியர் செயினில் என்னென்னா நம்மளோட முதுகு பக்கத்தில் இருக்க எல்லா மசில்ஸுமே ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இந்த பிளாங்க்ஸ் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸசைஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பிளாங்க்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள். உங்களால் 30 செகண்ட் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் 30 செகண்டுக்கு பண்ணுங்கள், 1 நிமிஷத்துக்கு முடிஞ்சுன்னா 1 நிமிஷத்துக்கு பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு செட் பண்ணுங்கள் 30 செகண்டுக்கு. ஸோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 2-3 செட் பண்ணிங்கன்னா நீங்கள் போக போக உங்களால் அது இன்னும் ரொம்ப நேரத்துக்கு பண்ண முடியும். இவ்வளோ தாங்க என்னோட ஆப்ஸ் ரொட்டீன். நான் இதை மட்டுமே தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக நான் இவ்வளோ தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப ஃபேன்சியெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் என்கிட்ட வந்து இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணாலே நல்லா ஆப்ஸ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதில் ஆப்ஸ் இருந்துச்சு, காலேஜ் வந்தோடனே என்னோட ஆப்ஸ் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்னென்னா உங்களோட ஆப்ஸ் எல்லாம் அங்கேயே தான் இருக்குது. உங்களோட ஆப் மசிலுக்கு மேலே ஒரு ஃபேட் லேயர் சேர்ந்துட்டனால அந்த ஆப்ஸ் மறைஞ்சு போயிருச்சு. ஸோ உங்களோட பாடி ஃபேட் லெவல்ஸ் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப உங்களோட ஆப்ஸ் வெளியே தெரிய வரும். ஸோ இந்த ஆப் மசில்ஸ் வந்து பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே உள்ளே இருக்க தான் செய்யும். எப்போ அவங்களோட பாடி ஃபேட் லெவல்ஸ் வந்து கம்மியாகுதோ அப்போ தான் அந்த ஆப்ஸ் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வெளியில் தெரியல, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட பாடி ஃபேட் லெவல் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு 10-12% பாடி ஃபேட்லேருந்தே உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது தவிர ஆப்ஸை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாக நிறைய பேர் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கிறேன், எனக்கு 6 பேக்ஸ் வர மாட்டேங்குது, எனக்கு 4 பேக் தான் தெரியுதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, நம்ம பிறக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஆப்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு எவ்வளோ ஆப்ஸ் தெரியுதுங்கிறத வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ சில பேருக்கு வந்து அவங்க பிறக்கும் போதே அவங்களோட ஆப் ஸ்ட்ரக்சர் வந்து 4 தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து 4 பேக் ஆப்ஸ் தான் இருக்கும். சில பேருக்கு 6 இருக்கும், அவங்களுக்கு 6 பேக்ஸ் வரும். 8 இருக்கவங்களுக்கு 8 பேக்ஸ் வரும். ஸோ 4 இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அவனுக்கு 6 பேக்ஸோ 8 பேக்ஸோ கொண்டு வர முடியும்னு நினச்சிட்டு இருந்தானா அவன் வந்து அவனே முட்டாளாக ஆக்கிக்குவான். இந்த வீடியோ நான் கொஞ்சம் அவசரமாக எடுக்க வேண்டியதாகிருச்சு. ஏன்னா என்னோட மைக்கு திடீர்னு வேலை செய்யாமல் போனால நான் அதை ஆர்டர் போட்டு இன்றைக்கி காலையில் தான் டெலிவரி பண்ணாங்க. அதனால் அவசரமாக எடுத்து நான் இனிமேல் தான் எடிட் பண்ண போகிறேன். இது எப்படி வரும்னு கூட எனக்கு தெரியல. ஸோ குவாலிட்டி வைஸ் இந்த வீடியோ கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நான் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோலேருந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக வீடியோஸ் நான் போட ஆரம்பிக்கிறேன். இது தவிர உங்களுக்கு ஆப்ஸ் பற்றி வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குன்னா என்கிட்ட கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லாட்டி பர்சனலாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கூட எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ரீசெண்டாக 1-2 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க என்ன ரீச் அவுட் பண்ணாங்கன்னு சொல்லி. ஸோ வேறு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஃபிட்னஸ் ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் இருந்துச்சுனாலும் கீழே என்கிட்ட கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க. அதுலேருந்து ஒரு கமெண்ட்டை பிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த கொஸ்டினை பப்ளிக்காக ஆன்சர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த ஐடியாவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட பேர் ஆஷிக், நான் ஒரு சர்டிஃபைட் அட்வான்ஸ் ஃபிசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பர்ட். திரும்ப இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.